ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எக்ஸாம் டிப்ஸ். நம்ம நீங்கள் பார்க்க போகிறது பிஎஸ்எஃப் ஹச்சிஎம் அண்டு ஏஎஸ்ஐக்கான எக்ஸாம் அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, எக்ஸாம் எதனால் டிலே ஆகுதுன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக மே மந்த்து டேட்டாக நடந்துச்சு ஃபிசிக்கல். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க எக்ஸாம் பற்றி எந்த அப்டேட்டும் கொடுக்கல. எதனாலன்ட்டு நிறைய பேர் குழப்பத்திருக்கீங்க. சரிங்களா, எதனால் இவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாமல் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க, என்ன ரீசன், அப்படியே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலும் இவங்க எப்போ கண்டக்ட் பண்ணலான்ற ஒரு சில அப்டேட் உங்களுக்கு தரேன். சரிங்களா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பிஎஸ்எஃப் ஹச்சிஎம் அண்ட் ஏஎஸ்ஐ செலெக்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாருமே ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணி வச்சுங்களா. ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாமே ரிட்டன் எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரிட்டன் எக்ஸாமும் இன்னும் ஸ்கில் டெஸ்ட்டும் நமக்கு நடக்க வேண்டியிருக்கு. சரிங்களா, ஃபிசிக்கல் ஆல்மோஸ்ட் எல்லாருமே முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ புதுசாக யாரும் பார்த்துட்டு எப்போ அப்ளை பண்ணுறது எப்போ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் யாரும் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கானா. சரிங்களா, இது 2024 ரெக்யூப்மெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன ரீசன்னால இவங்க எக்ஸாம் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க கண்டக்ட் பண்ணாமல் சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சிஜிடி தான். சரிங்களா, இந்த எஸ்எஸ்சிஜிடி ப்ராசஸ் ஃபுல்லாமே சிஆர்பிஎஃப் டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அவங்க தான் ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணாங்க. ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் சிஆர்பிஎஃப் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ சிஆர்பிஎஃபால் ஒரே நேரத்தில் இந்த எஸ்எஸ்சிஜிடி ப்ராசஸ் அண்டு நம்ம பிஎஸ்எஃப் ஹச்சிஎம் ஏஎஸ்ஐ இந்த ப்ராசஸையும் கண்டினியூ பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ அவங்களால ஏதோ ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் ரெக்யூப்மெண்ட் மட்டும்தான் நடத்துவாங்க. ஸோ அவங்க இப்போ ஜிடி அதாவது எஸ்எஸ்சிஜிடி ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுறாங்க. சரிங்களா, எஸ்எஸ்ஜிடிக்கு இந்த ஆகஸ்ட் 20 ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 20 செப்டம்பர் 11 வரைக்கும் நடக்குது. சரிங்களா, நம்ம சிஆர்பிஎஃப் ஆடிலேருந்து செப்டம்பர் 2 வரைக்கும் தான் நடக்குது. அதுக்கடுத்து செப்டம்பரில் செப்டம்பர் 2 6 அக்டோபரில் மெடிக்கல் எஸ்எஸ்ஜிடி கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இந்த எஸ்எஸ்ஜிடிக்கு ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் எல்லாமே முடித்த பிறகு தான் பிஎஸ்எஃப்க்கு ரிட்டன் எக்ஸாம் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கு அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃப் தான் நமக்கு பிஎஸ்எஃப்க்கு ரிட்டன் எக்ஸாமுக்கான சென்டர் தமிழ்நாட்டுக்கு சிஆர்பிஎஃப் ஆவடி மட்டும்தான். சரிங்களா, மிச்சப்படி எங்கேயுமே நமக்கு சென்டர் கிடையாது. எக்ஸாம் சென்டர் சிஆர்பிஎஃப் ஆவடி அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ அவங்களால 2 ப்ராசஸ் ஒரே நேரத்தில் பண்ண முடியாதனால ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சிஜிடி ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுறாங்க. சரிங்களா, பிஎஸ்எஃப் இந்த ப்ராசஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராசஸ். சரிங்களா, இது தனிப்பட்ட முறையில் இந்த எஸ்எஸ்சி போர்டு இல்லை வேறு ஏதாவது போர்டு கண்டக்ட் பண்ணிடுச்சுன்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப வேகமாக போகும். இது டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக கண்டக்ட் பண்ணுறதுனால அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகாது. சரிங்களா, மெல்ல தான் போகும் இந்த பிஎஸ்எஃப் ப்ராசஸ் ஸோ டிலே ஆகாதுன்னு யாரும் வருத்தப்பட வேணாம். ஏன்னா நமக்கு எக்ஸாம் ஆல் இண்டியா கட் ஆஃப். சரிங்களா, ஸோ அதுக்கேற்ற ஸ்கோர் பண்ணுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிக்கோங்க. இந்த எஸ்எஸ்சிஜிடியோட ப்ராசஸ் ஃபுல்லாக எப்போ முடியுதோ அதுக்கடுத்து ஒரு 1 மந்த் 1.5 மந்த்துக்கு அடுத்து தான் நம்ம பிஎஸ்எஃப் ஹச்சிஎம் அண்ட் ஏஎஸ்ஐக்கான எக்ஸாமுக்கான அப்டேட்டை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, சிஆர்பிஎஃப் தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த பிஎஸ்எஃப் அதாவது டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் இது ரொம்ப ஸ்லோவாகுது. மிச்சப்படி ஏதோ ஒரு போர்டு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்ட்டா இந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடாக போகும். சரிங்களா, டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக போச்சுன்னா இந்த ட்ரேட்ஸ்மேன் டெக்னிக்கல் இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த மெல்ல ஒரு ரெக்யூப்மெண்ட்டே 1 இயர் 1.5 இயர் நடத்துவாங்க அந்த தான். சரிங்களா, ஸோ இது ஃபாஸ்ட்டாக நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கோன்னா கொஞ்சம் மெல்ல தான் போகும். சரிங்களா, நமக்கான ரிட்டன் எக்ஸாம் எப்போ வரலாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பரில் தான் சான்சஸ் இருக்குது. சரிங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இவ்வளோ டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களோட வேலை வேறு இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம் படிக்கிறது அந்தமாரி இல்லாமல் இதிலே நல்லா படிங்க. சரிங்களா, ஏன்னா ஆல் இண்டியா கட் ஆஃப்னா நம்ம 75+, 80+ கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் எடுத்தே ஆகணும். சரிங்களா, ஸோ காம்படிஷன் ஹெவியாக இருக்குமே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளை ரெடி பண்ணிக்கணும். சரிங்களா, நானுமே இந்த எஸ்எஸ்சிஜிடி ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணவொடனே பிஎஸ்எஃப் ஹச்சிஎம் படிக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா. ஆல்ரெடி பிஎஸ்எஃப் ஹச்சிஎம் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். அண்டு ஃபுல்ஃபில்லாக நான் படிக்கல. சரிங்களா, நான் இந்த எஸ்எஸ்சிஜிடி ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கேன். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிஎஸ்எஃப் ஹச்சிஎம் படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா, எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்று தான், டைம் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு யாரும் அசால்ட்டாக இருக்கிறதோ இல்லை வேறு எக்ஸாம் படிக்கிறதோ இந்தமாரி அசால்ட்டாக யாரும் விட்டுறாதீங்க. ஆல் இண்டியா கட் ஆஃப். சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர் பண்ணுறதுக்கு செட் ஆகிக்கோங்க. இருக்கிறதுலே எஸ்எஸ்சிஜிடியை கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்எஃப் ஹச்சிஎம் தான் இருக்கிறதுலே ஒரு பவர்ஃபுல் போஸ்டிங். சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு ஆஃபீஸ் டியூட்டி மாதிரி தான். சரிங்களா, எஸ்எஸ்ஜிடிலாம் அந்த ஜிடி டியூட்டி ஜென்ரல் டியூட்டி. இந்த பிஎஸ்எஃப் ஹச்சிஎம்மில் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் டியூட்டி. சரிங்களா, இதில் எல்லாமே டைப்பிஸ்ட் ஆஃபீஸ் டியூட்டி மட்டும்தான் இருக்குன்னு தவிர உங்களுக்கு ஜிடி டியூட்டி இருக்காது. சரிங்களா, ஸோ நல்லா படிங்க. டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் அசால்ட்டாக இருக்கானா, நல்லா படிங்க. ஓகே, நம்ம இந்த பிஎஸ்எஃப் ஹச்சிஎம் அண்ட் ஏஎஸ்ஐக்கான வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரிங்களா, வேறு உங்களுக்கு இந்த பிஎஸ்எஃப் ஹச்சிஎம்மில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சா, எக்ஸாம் ரிலேட்டட் டவுட்டோ இல்லைனா இந்த ஸ்கில் டெஸ்ட் இல்லைனா செலெக்ஷன் ப்ராசஸில் என்ன டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிக்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதில் கேட்கலாம். சரிங்களா.